அனைவருக்கும் ஈழத்தமிழ் வணக்கங்கள். அ நான் நவயுகா குஹராஜா. ஈழத்தில் இயக்குனராகவும், நடிகையாகவும் எனது சினிமா பயணத்தை செய்து கொண்டிருக்கும் ஒருவர். அ சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஈழத்தில பார்த்தீங்கன்னா, 30 வருட யுத்த காலத்தினால அங்க வந்து என்டர்டெயின்மென்ட் சினிமா அப்படின்றது வந்து இல்ல. ஸோ, இப்ப நாங்கள் ஈழத்தில என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், அ 2009 யுத்தத்துக்கு பிறகு நாங்கள் மெதுவாக ஒரு சினிமாவை செய்து கொண்டிருக்கிறோம். ஸோ, அப்படி பார்க்கும்போது, நான் இந்த படத்த பொம்மை அப்படின்ற ஒரு படத்த ஷூட் பண்ணிட்டு இருந்தேனா, அந்த டைம் எனக்கு கால் வருது. சிந்தர், ஜெனோஷன் இப்படி 2, 3 பேர் எனக்கு கால் பண்றாங்க. "அக்கா ஒரு படம் இருக்குது இந்தியால. நடிக்கோணும்" அப்படின்னு சொன்னா, எனக்கு ஐயோ! நான் என் படத்துல ஷூட் பண்றேன். அதில ஆக்டிங் அண்ட் டைரக்டிங் எப்படிடா பாசிபிள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ, அப்படியே போயிட்டுருக்கும்போது, ஈழத்து கதை அங்க பண்றாங்க அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு ஒரு ஒரு மாதிரி சந்தோஷமா இருந்தது. பட் எந்த கன்ட்ரிபியூஷன் இல்லாம இருக்க போதா அப்படின்ட்டு, சரி ஓகே. ஆ அப்படி சொல்லுவாங்கல்ல ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டுன்டு. ஒன்றுக்காக இழக்கிற மிகப்பெரிய விஷயம் தான் சந்தர்ப்ப செலவு அப்படின்னு நாங்க சொல்லுவோம். ஸோ, அப்படி ஒன்று போல என் படத்துக்காக நான் இந்த படத்த விட்டு கொடுக்க வேண்டியிருக்கு போல அப்படின்னு நினச்சிட்டு, ஆ இருக்கும்போது ஒரு ஷெட்யூல் பிரேக் ஒண்ணு வருது. அந்த டைம்ல ஆல்மோஸ்ட் என்னட்ட இன்னும் திரும்பவும் கேட்குறாங்க. ஒரு வீடியோ அனுப்புங்க அப்படின்னு விக்கி அப்படி 2, 3 பேர் கேட்டாங்க. சரி ஓகே. என்ன இந்த படம் நம்மள விடுதில்ல போல இருக்கு. ஸோ சம்திங் என்னை இழுத்துக்கிட்டே இருக்குது. சரி ஓகே ஒரு ஆடிஷன் அனுப்புவோம். 7 டேஸ்ல என்ட ஷூட் முடியுது. சரி அப்படின்னு சொன்னா, ஷூட் முடிச்சு அடுத்த நாள் கொழும்புக்கு வந்து உடனடியா டிக்கெட் போட்டு நான் வந்து இங்க வர வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. ஸோ அப்படி வந்து தான் இந்த படத்துக்கு வந்தேன். அப்ப யோசிச்சேன். இங்க நிறைய அ அ தமிழ்நாட்ட சேர்ந்தவங்க இருக்கிறாங்க. எப்படி இந்த ஸ்டோரி வேர்ல்ட கிரியேட் பண்ண போறாங்கன்ட்டு. அதில முக்கியமா நான் சொல்ல வேண்டிய ஆட்கள் பார்த்தீங்கன்னா, இந்த டீம். இட்ஸ் அ பிக் டீம் எஃபர்ட். இதில வந்து உண்மையாவே நான் எல்லாரையுமே சொல்லுவேன். ஆக்டர்ஸ், டிரெக்டர் அண்ட் த ஹோல் டீம். இதில ஆர்ட் ஆர்ட் டிரெக்டர்ஸ்ல இருந்து, வொர்க் பண்ண அசிஸ்டன்ட்ஸ்ல இருந்து எல்லாருமே ஈழத்த வந்து ரீகிரியேட் பண்ணியிருந்தாங்க. அது உண்மையாவே எனக்கு பயங்கர ஆச்சரியமா இருந்தது. அவங்களோட உழைப்பு. ஆ சோமிய பத்தி சொல்லவே தேவையில்ல. அவங்க வந்து ஸ்கிரிப்ட்ட குடுக்கும்போதே நான் சொல்லிட்டேன். சோமி எங்களோட கதைகள்லயே அது ரொம்ப கமர்ஷியலா இருக்கு. ஸோ அது எங்களுக்கு தான் விளங்கல போல இருக்கு. நீங்க கரெக்ட்டா அத வந்து ரொம்ப அழகா பண்ணியிருக்கிறீங்க. இத இப்படி எடுத்துட்டீங்கன்னா, நீங்க வின் பண்ணிருவீங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ, அப்படி பார்த்தா இங்க வொர்க் பண்ண ஆட்கள், மற்றது நான் ஆர்டிஸ்ட் எல்லாரையுமே சொல்லணும். இலங்கை தமிழ் கதைக்கோணம் இந்த படத்துல. இங்க இருந்த நான், வின்சன் அண்ணா, சிந்தர் இப்படி 2, 3 பேர தவிர மற்ற எல்லாருமே தமிழ்நாட்ட சேர்ந்தவங்க. அவங்களோட உழைப்பு அவ்வளவு இருந்தது. எழுதி வச்சு, ஒருக்கா ரெக்கார்ட் பண்ணி தாங்க அப்படின்னு கபிலா அம்மா இன்னைக்கு வரையில. ஸோ அவங்கள்ல இருந்து எல்லாருமே அவ்வளோ வொர்க் பண்ணுனாங்க. செட்ல வந்து எப்பயுமே என்னட்ட ஒரு காக்கா கேளுங்க அப்படின்னு. ஸோ நானுமே நிறைய சந்தோஷமா இதுல வொர்க் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி ஒரு ஏடி மாதிரி சீன்ஸ ஷூட் பண்றதுக்கு முதல்ல எல்லாரோட லாங்குவேஜையும் ஒருக்கா பார்த்து, அப்படி செய்தது உண்மையாவே மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்குது. என்னடா பாலு மகேந்திரா சார நீங்க கொண்டு வந்துட்டீங்க. எங்களுக்கு கிடைக்கல. ஸோ நாங்க இப்ப அங்க நாங்களா படங்கள பண்ணி, படிச்சு, நாங்களா சுயமா, சுயம்புகளா நாங்க வளர்ந்துட்டு இருக்கும்போது, சோமி வந்து இங்க படிச்சு, பிரதீபன் இங்க படிச்சு, இந்த சினிமால வந்து எங்களோட கதைகள சொல்றதுன்றது என்ன பொறுத்தவரைக்குமே ஒரு மிகப்பெரிய விஷயம். நீலிரா வந்து ஒரு வெரி பிளெஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கார்த்திக் சுப்ராஜ் சார நிறையவே ஃபாலோ பண்ணுவோம். அவங்க எப்பயுமே வந்து எங்களோட கதைகளுக்கு பெரிய இடம் கொடுத்தவங்க. அவங்க மனசுலயும் மிகப்பெரிய இடத்தை ஈழத்தமிழர்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு நான் நம்புறேன். கார்த்திகேயன் சார், ஸ்டோன் பெஞ்ச் இவங்க எல்லாருமே வந்து எப்பயுமே அ ஈழத்தமிழர்கள் சார்ந்து அந்த படைப்புகள கொண்டு வரதுலயும், தமிழர்கள அதோட சேர்த்து பயணப்படுத்துறதுலயும் வந்து முன்னோடிகளா இருக்கிறாங்க தமிழ்நாட்ல. அதுக்கு உண்மையாவே நான் தேங்க்ஃபுல்லா இருக்கிறேன். சோமி சொன்ன மாதிரி நான் பிறந்ததிலிருந்து யுத்தத்தில தான் பிறந்தேன். நான் பிறக்கும்போது தான் அ எங்களுக்கு ஈழத்தில வந்து ஆர்ட்லரி, ஷெல் அடிக்கிறது, மேலால் அடிக்கிறது, கீழால் அடிக்கிறதெல்லாம் அடிக்கத் தொடங்கினது அப்பதான். அப்ப இருந்து இளமை காலம், வாழ்க்கை முழுக்களுமே இந்த யுத்தத்துக்குள்ள தான். விளையாடினதும் துவக்க தூக்கி சுடுற மாதிரி அப்படித்தான் விளையாடி இருக்கிறோம். ஸோ அதுதான் எங்களுக்கு தெரியும். அ அப்படிப்பட்ட ஒரு கதைய நீங்களும் பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அத பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வாழ்க்கைண்டா என்னன்னு விளங்கும். இப்படியெல்லாம் கஷ்டத்துக்குள்ளேயும் எத்தன மனிதர்கள் கனவு கண்டுட்டு இருக்கிறாங்க. நான் எல்லாம் படிச்சது பங்கருக்குள்ள இருந்து தான் ஆனா ஆவன்னா படிச்சேன். அப்பவே கனவுகளோட தான் நாங்க இருந்தோம். இந்த கதைகள எப்பவாவது ஒரு நாளைக்கு சொல்லுவோம்ண்டு. அதுக்கு
ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து சோமி போட்டிருக்கிறார். ஸோ எனக்கு நிறைய சந்தோஷமா இருக்கு. இதுல எந்த வேண்டுகோள் என்னன்னா, ஒரு ஈழத்தமிழச்சியா என்ன நான் வைக்கிற மிகப்பெரிய வேண்டுகோள், இங்க இருக்கிற எல்லாருமே இந்த படத்த கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நான் நம்புறேன். நிச்சயமா இந்த படம் வெற்றி படமா அமையும். ஏன்டா இது நிறைய பேரிட கனவு. ஒரு ஆளுட கனவு இல்ல. நிறைய பேரிட கனவு. நிச்சயமா அது சாத்தியமாகும். ஸ்டோன் பெஞ்சுக்கு நன்றி. சுவாதி, சித்து அ எல்லாருமே பயங்கரமான எஃபோர்ட் போட்டிருந்தாங்க. வின்சன் அண்ணா, நாங்க எல்லாருமே அந்த வாழ்க்கைய செட்ல வாழ்ந்தோம் உண்மையாவே. அது மாதிரியே தான் இருந்தது எங்களோட ஷூட்டிங் லொகேஷன்ஸ். அவங்க எல்லாருமே நிறைய எஃபோர்ட் போட்டிருந்தாங்க இந்த படத்துக்கு. ஸோ தேங்க் யூ வெரி மச் எல்லாருக்குமே எங்கட கதைகள கொண்டு போறதுக்கு, இவ்வளவு தூரம் உழைச்சதுக்கு. ஆங்கரா இங்கேருந்து நெறைய பேசியிருக்கேன். எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. கொஞ்சம் ஆங்ஷியஸா இருக்கு. பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் யூ சோ மச் ஸ்டோன் பெஞ்ச், கார்த்திக் சுப்ராஜ் சார் அண்ட் சோமி சார். ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த ஸ்லாங் வந்து ரொம்ப துல்லியமா, கஷ்டமா இருக்கும். நம்ம பேசினது கிடையாது அப்டின்லாம் வந்து ரொம்ப டிஃபிகல்டீஸ் இருந்தது. பட் எங்கள ட்ரஸ்ட் பண்ணி என்ன வந்து அந்த தமிழ் டப் பண்ண விட்டதுக்கு முதலாவது ரொம்ப ரொம்ப நன்றி சார். எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருந்தது. ஏன்னா நான் கேட்டு அடம் பிடிச்சு வாங்குனேன். எனக்கு வந்து நான் டப்பிங் பண்றேன். அது உங்களுக்கு செட் ஆகலன்னா, நீங்க வேற யாராவது மாத்திக்கோங்கன்னு சொல்லிட்டு என்ன ட்ரஸ்ட் பண்ணதுக்கு மொத்த படத்துக்குமே என்ன ட்ரஸ்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஐயய்யோ! தேங்க் யூ ஸோ மச். ஆம் இங்க இருக்கிற எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. பேப்பர் மாமா வந்து என்னோட பேரா வந்து பண்ணியிருந்தாங்க. வின்சென்ட் சார். ரொம்ப ஹேப்பியா இருந்தது. பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸ்ரீலங்கன் வாழ்க்கைய வந்து ஒரு கொஞ்ச நாள் வாழ முடிஞ்சதுக்கு நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருக்கேன். ரொம்ப அழகான ஒரு படம். டெஃபினட்டா சார் சொன்ன மாதிரி போர்லாம் தாண்டி, அதுல இருக்கிற வாழ்க்கை வந்து ரொம்ப ரொம்ப அழகாவும், பியூட்டிஃபுல்லாவும் இருக்கு. ஸோ கண்டிப்பா எல்லாருக்குமே பிடிக்கும்னு நான் நெனைக்கிறேன். இந்த மாரி மேடை எனக்கு திருப்பி எப்ப கிடைக்கும்னு தெரியல. ஸோ வந்து தமிழ் பேசுற பெண்கள், ஹீரோயின்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்காங்க, முன் வர மாட்றாங்க அப்படின்னு சொல்லி நெறையா வீடியோஸ்லாம் நான் பார்க்குறேன். நான் நல்லா தமிழ் பேசுவேன். நான் நல்லா எஃபோர்ட் போடுவேன். எனக்கு இந்த ஸ்டேஜ யூஸ் பண்ணி நல்ல வாய்ப்புகளும் வந்து நான் கேட்டுக்கிறேன். அ எனக்கு இந்த வாய்ப்பு குடுத்ததுக்கு இங்க உட்கார்ந்திருக்கிற எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நன்றி. லுக்கிங் ஃபார்வர்ட் டூ வொர்க் மோர் ஃபிலிம்ஸ். நெறைய வாய்ப்புகளுக்காகவும் கனவுகளோட காத்துட்டு இருக்கேன். தேங்க் யூ சோ மச். பிரபு சாலமன் சார் அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கொண்டு, அவர் என்றும் நினைவில் திப்பேன். அதை இங்கே சொல்லிக்கொண்டு, அம் ரொம்ப நேரம் பேச ஆசை தான். ஏன்னா, இந்த படத்துக்கும் எனக்கு ரொம்ப தொடர்பு இருக்குது. எப்படின்னா, எனக்கு ஒரு 13, 14 வயசு இருக்கும்போது, நான் கண்ணால் கண்ட காட்சிகள் எல்லாமே இந்த படத்தில் இருக்கிறது. சோமேந்திரன்னா வந்துட்டு ஏதோ சிரிச்சு சிரிச்சு பேசிட்டாரு. இதுக்கு பின்னால பெரிய வழிகள் இல்ல. பதுங்குகுழிக்க என்னோட காதலி இருந்தால், அங்கே போய் இருக்கும்போது ஜாலியா இருக்குமுண்டு. ஆனா, எங்களோட அம்மாக்கு இப்ப 87 வயசு. எங்களோட அம்மா அந்த நாட்டை விட்டு போய் இப்போ 32 வருஷம் ஆகுது. எங்களோட அம்மாவால இதுவரைக்கும் நார்வேல இருந்து திருப்பி இலங்கைக்கு போறதுக்கு விருப்பம் கிடையாது. ஏன்னா, அவங்க தான் வலிய வலிய சுமந்தாங்க. அவங்க தான் அந்த மொத்த எங்களோட ஒரு பிரதர் இறந்தாரு. அப்புறம் அவங்களோட அண்ணாமார், தம்பிமார் இப்படி அவங்க சொந்தக்காரலாம் அவங்க ரத்தத்த பார்த்துப்பாங்க. அவங்க நர்ஸா வேலை செஞ்சாங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா, எனக்கு 12 வயசு இருக்கும்போது குமுதினி படகுன்னு சொல்லிட்டு, அ குறியாட்டுவான்லேருந்து நெடுந்தீவு பொறுத்த ஒரு படகு இருக்கு. அந்த படகுல வந்து ஒரு நெறைய பேர வெட்டி கொலை செஞ்சாங்க. யார் செஞ்சாங்கன்றது எனக்கு தேவையில்ல. நான் அந்த அந்த பாடி எல்லாம் வந்துட்டு, எங்களோட அம்மா வேலை செய்ற ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது, நான் ஒரு 12 வயசு பையனா, ஒரு பனைமரத்த கட்டி பிடிச்சுட்டு, எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். பார்த்துட்டு இருக்கும்போது, எனக்கு 6 வருஷமா அது ஒரு கடலுக்கு பக்கத்தில இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல். வர்ற பாடி எல்லாம் கடல்ல இருந்து வெட்டுப்பட்டு ரத்தங்களோட பெண்களுக்கு மார்ப அறுத்திருக்காங்க. குழந்தைகளுக்கு நெஞ்சில கத்தியால குத்திருக்காங்க. இதெல்லாம் ஒரு 12 வருஷம் பார்த்துட்டு, எனக்கு ஒரு 6 வருஷமா என்னால மீன் சாப்பிட முடியல. எனக்கு மீனுனா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா, எங்கட பக்கத்து வீட்ல அந்த பிரச்சனை முடிஞ்சு ஒரு 3 மாசமோ, 2 மாசமோ கழிச்சு, ஒரு மீன வெட்டும்போது, அந்த மீனுக்குள்ள வந்துட்டு ஒரு விரலோட ஒரு மோதிரம் இருந்துச்சு. அதெல்லாம் நாங்க பார்த்துட்டு, என்னால மீன் சாப்பிட முடியல. அப்புறம் நான் ரொம்ப நாளாச்சு வந்துட்டு நைட்ல ரொம்ப பதட்டப்பட்டு எழுதிப்பேன். அப்படின்ருவேன். ஏன்னா, இது அந்த குதிரை படகு. யாருக்காவது தெரிஞ்சதுன்னா, இது அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ்ல வந்துட்டு கலர் படத்துல அது ஃபோட்டோ இருக்குது. ஸோ சிரிச்சுட்டு சொல்றது நல்லா தான் இருக்கு சோமினா. ஆனா, உங்களுக்கும் எனக்கும் அந்த ஒரே வயசுன்னு நெனைக்கிறேன். இந்த படம் வந்துட்டு எடுக்கும்போது நீங்க வந்துட்டு அந்த முறுக்கு, அந்த சுளகு, அந்த குசினி ஒவ்வொன்னும் என்கிட்ட கேட்பீங்க. அ நான் சிரிச்சுட்டு இருப்பேன். இந்த படத்துல மட்டும் தான் வந்துட்டு நான் அ ஒரு 10 படம் பண்ணியிருக்கேன்னு சொன்னா, இந்த படத்துல நடிக்கும்போது தான் நடிக்கிறது எனக்கு தோணவே இல்ல. ஏன்னா, அந்த அந்த வீடே அப்படி இருக்கும். ஒரு ஒரு வேர்வை மணம் இருக்கும் அந்த வீட்டுக்குள்ள. ஏன்னா, அங்க யாருக்கும் எந்த வசதியும் செய்து கொடுக்கல. ஏன்னா, அந்த வீட்ல இருக்கிற அவ்வளோ பேரும் அப்படி இருந்தால் மட்டும் தான் இந்த படம் இந்த போஸ்டர் மாரியே இருக்கு. ஏன்னா,
ஒரு ஃபேன கூடி போட மாட்டாங்க. ஏன்னா, அந்த ஃபேன் சத்தம் கூடி அந்த போர் சூழல வந்து டிஸ்டர்ப் பண்ணும்னு நெனைச்சாங்களோ தெரியல. அங்க கனடால இருந்து ஒரு புள்ள நடிக்க வந்துச்சு. அந்த புள்ளைக்கெல்லாம் இந்த ஊர் வெயில் தாங்க முடியாது. ஆனா, அந்த புள்ள கூடி அத அடக்கிட்டு இருந்துச்சு. அதே மாரி நம்ம சுவாதி, நம்ம நவயுகா, சிந்தர், உங்க பேர் மட்டும் தான் தெரியல மறந்துட்டேன். சித்து, அப்புறம் நவீன் சார். நவீன் சார் வந்தோனே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு. என்ன சொன்னா, அவர் வந்தோனே கலர்ஃபுல்லா இருந்துச்சு படம். ஜாலியா இருந்துச்சு. அப்புறம் நீங்க அப்புறம் கார்த்திக் சுப்புராஜ் சார் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்திருந்தாரு. ரொம்ப சந்தோஷப்பட்டோம். அவர தூரத்துல இருந்து பார்த்து நாங்க பக்கத்துல பார்க்கறதுக்கு. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு படமா அ எடுத்திருந்தாலும், உழைப்புகள் போட்டிருந்தாலும், இந்த படத்த வந்துட்டு துணிச்சலா புரொடியூஸ் பண்ண புரொடியூசர்ஸ். ஏன்னா, நம்ம கதைய சொல்றதுக்கு நம்ம சுத்தியே நெறைய புரொடியூசர்ஸ் இருக்காங்க. நிறைய மசாலா படங்கள் எடுக்கிற புரொடியூசர்ஸ் நம்ம ஆளுங்க இருக்காங்க. இது யாரையும் குத்தி காட்டுறதுக்காக சொல்லல. நம்மட்ட பணம் இருக்குது. அத எடுக்கிறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. அவங்க எல்லாம் எடுக்காத ஒரு படத்தை, கார்த்திக் சுப்புராஜ் சார் வந்துட்டு அவரோட டீமோட சேர்ந்து எடுத்தது, இந்த படத்தோட முதல் வெற்றி. ஆ ரொம்ப பேசிட்டேன்னா, அந்த மேடை ஒரு மாதிரி மாறி போய் மைண்டெல்லாம் மாறி போய் ஏதாவது தப்பா பேசிருவேன். இது நம் கதைகள் சொல்லுவதற்கான ஆரம்பமான படம். என்னன்னா, அந்த குமுதினி படகு நடந்த அந்த குமுதினி படம் நடந்த விஷயத்தை நான் அந்த உலகத்துக்கு ஒரு நாள் எனக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைத்தால் நான் படமாக எடுத்து காமிப்பேன். ஏன்னா, ஒரு சிறுவன் பாதிக்கப்பட்டது நான் பாதிக்கப்பட்டது எனக்கு தெரியும். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. இது ஒரு சினிமா. இதை ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போது ஒரு சினிமாவா பார்ப்பீர்கள். செகண்ட் ஹாஃபா பார்க்கும்போது நாங்கள் பட்ட வலிகள், வேதனைகள் எல்லாரும் நீங்கள் உணர்வீர்கள் என்று நம்புகிறேன். அதுக்காக எங்களுக்கு இந்த வாய்ப்பு அளித்த உங்க எல்லாருக்கும் நன்றி. நடித்த நடிகர்களுக்கும் நன்றி. நீலிடா இந்த படம் வந்துட்டு என்னோட ப்ராசஸ்ல, என்னோட கெரியர்ல வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படமா இருக்கும். ஏன்னா, இந்த படத்துல நாங்க நடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத தாண்டி, அங்க இருந்த மக்கள் எங்க கூட இருந்தனால நாங்க அந்த கேரக்டராவே நெறைய வாழ்ந்திருக்கோம். ஸோ, இந்த கேரக்டர நம்பி என்ன இந்த கேரக்டர்ல சூஸ் பண்ண சோமிதரன் சாருக்கு வந்துட்டு கண்டிப்பா நான் ஒரு மிகப்பெரிய தேங்க்யூ சொல்லியே ஆகணும். அண்ட் இன்னைக்கு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல இங்க நெறைய ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க. வின்சென்ட் அண்ணா சொன்ன மாதிரி. ஆனா, எத்தன பேர் இந்த மாதிரி ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்டா, அது கொஸ்டின் மார்க் தான். ஸோ, அந்த மாரி ஒரு படத்த ப்ரொடியூஸ் பண்ண ஸ்டோன் பெஞ்ச் அண்ட் கார்த்திக் சுப்ராஜ் சாருக்கு கண்டிப்பா ஒரு தேங்க்யூ சொல்லியே ஆகணும். அண்ட் நவயுகா அக்கா. அவங்கள வந்து ஸ்லாங்க்காக நாங்க எப்பவுமே டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்போம். எவ்வளோ லேட் நைட் போய் கேட்டாலும், அவங்க எவ்வளோ பிஸியா இருந்தாலும், எவ்வளோ டவுட்ஸ் கேட்டாலும், திரும்பி திரும்பி அ அந்த வேர்ட்ஸ் உச்சரிப்பு ரொம்ப கரெக்ட்டா சொல்லிக் குடுத்தாங்க. ப்ராப்பரா கைட் பண்ணாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து நான் பொறந்து வளர்ந்தது எல்லாமே நாகர்கோவில். ஸோ, இவங்க கூட பழக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான், எங்க ஊரோட ஃபுட்டுக்கும், அவங்க ஊரோட ஃபுட்டுக்கும், எங்களோட வார்த்தைகளுக்கும், அவங்களோட வார்த்தைகளுக்கும் நெறைய சம்மந்தங்கள் இருக்கு. நெறைய கனெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு நெறைய விஷயங்கள் நான் அவங்க கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ, ஓவரால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எனக்கு கிடைச்சது வந்து சோமிதரன் சாரால மட்டும் தான். தேங்க் யூ ஸோ மச் சார்.